வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ் சிறப்பு பார்வை பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா? ரசிகன் ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன். வணக்கம் இவர்ஸ் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். கலை உலக நாயக்கர், திரையுலக நாயக்கர், மகான் நடிகர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் கோடான கோடி மக்கள் மனங்களில் வாழ்ந்து வரும் அகில உலக திரையுலகின் நிரந்தர முதல்வர், அரசியல் உலகின் நிரந்தர முதல்வர், மக்கள் நடிகர், மகான் நடிகர், மக்கள் தலைவர், புரட்சி நடிகர், கலை உலக நாயக்கர், திரையுலக நாயக்கர், பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்களின் ஜனவரி 17 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் திருநாளை முன்னிட்டு அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே பல சோதனைகளை கடந்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் 121வது திரைப்படம். கலை உலக நாயக்கர் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த 3வது படைப்பான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் ஜனவரி 17 வெள்ளியன்று கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள 5 திரையரங்குகளில் திரையிட்டார்கள். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் கலை உலக நாயக்கர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் ஜனவரி 17 வெள்ளியன்று கர்நாடக மாநிலம் பெங்களூரில் அமைந்துள்ள 5 மாபெரும் பிரம்மாண்டமான திரையரங்கள் ரிலீஸ் ஆக்கி 3வது வாரமாக வெற்றி நடை போடுகிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் ஜனவரி 17 முதல் ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து மாபெரும் வசூல் குவித்ததை தொடர்ந்து ஜனவரி 31 தமிழகத்தில் 8 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியுள்ளது. மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தமிழகத்தில் ரிலீஸான மாவட்டங்கள் சேலம், பெரம்பலூர், திருச்சி, தென்காசி, கோவில்பட்டி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் தமிழகத்தில் 8 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள பத்ராவதி, நேத்ராவதி, அருணா ஆகிய திரையரங்குகளில் 3வது வாரமாக மாபெரும் வெற்றி நடைபெறுகிறது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த முதல் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் 44வது திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி கண்ட நாடோடி மன்னன் திரைப்படம் ஜனவரி 31 முதல் 3 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியுள்ளது. மதுரை கணேஷ் திரையரங்கு, திருச்சி ரங்கராஜா திரையரங்கு, திருநாகேஸ்வரம் லட்சுமி திரையரங்கு ஆகிய திரையரங்குகளில் தமிழகத்தில் 3 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியுள்ளது. ஜனவரி 31 முதல் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் பாரத் பட்டம் வென்ற மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான 1971ஆம் ஆண்டு வெளிவந்து அன்று தொடங்கி இன்று வரை மாபெரும் வசூல் குவித்துக் கொண்டிருக்கும் மாபெரும் வெற்றி திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ஜனவரி 31 முதல் சென்னை மகாலட்சுமி திரையரங்கில் 2 காட்சிகள், புளியங்குடி கண்ணா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள், தமிழகத்தில் சென்னையில் ஒரு திரையரங்கிலும் தமிழக மாவட்டத்தில் ஒரு திரையரங்கிலும் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ரிலீஸ் செய்துள்ளார்கள்.
தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே கோவா கடற்கரையில் மாபெரும் கடல் நடுவில் எடுக்கப்பட்ட மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான பத்மானி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான 1000 திரைப்படம் 1965ஆம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸான நாள் முதல் இன்று வரை மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 1000 திரைப்படம் ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை முதல் தர்மபுரி தம்பரம்பட்டி கஸ்தூரி திரையரங்கில் தினசரி 2 காட்சிகள், சேலம் தம்பம்பட்டி நடராஜ் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மாபெரும் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் 1000 திரைப்படம். திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் 126வது திரைப்படம் ஓரியண்டல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் 1975ஆம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸான நாள் முதல் இன்று வரை திரையரங்கில் பயணித்து மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை படைத்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை முதல் திருப்பத்தூர் முருகா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள், நெல்லை அலங்கார் திரையரங்கில் தினசரி 2 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம். பத்மானி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் 96வது திரைப்படம் 1968ஆம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை படைத்து இன்று வரை சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் ரகசிய போலீஸ் 115 திரைப்படம் நெல்லை ரத்னா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் ரகசிய போலீஸ் 115 திரைப்படம். கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் 125வது திரைப்படம் உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம். கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் 125வது திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் 2024 மே 6 முதல் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி தமிழகம் முழுவதும் தொடர்ந்து ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு இணைந்த 23வது வாரமாக வேலூர் சத்துவாச்சாரி சீனிவாசா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் ஜனவரி 31 முதல் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம். திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ஜனவரி 31 முதல் தமிழகத்தில் ரிலீஸான திரைப்படங்கள் உலகம் சுற்றும் வாலிபன், நாடோடி மன்னன், ரிக்ஷாக்காரன், 1001, நினைத்ததை முடிப்பவன், ரகசிய போலீஸ் 115, சிரித்து வாழ வேண்டும். தமிழகத்தில் ஜனவரி 31 முதல் 7 திரைப்படங்கள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் ஜனவரி 31 முதல் 2 திரையரங்குகளிலும், ஜனவரி 17 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்தநாள் திருநாளை முன்னிட்டு கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள 5 திரையரங்குகளில் ரிலீஸ் செய்துள்ளார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்ட கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். திரையுலக வள்ளல் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவட்டிற்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம், மலரபிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி ஆரவாரம் செய்து வரும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் தமிழகத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும்
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், இவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், இவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோயில் கொண்ட சிலையா கொத்துமல கொடியா, பாடுவது